பொண்ணு தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி வருது இப்போ. போன வருஷம் கல்யாணத்தை பத்தி மாமா நெங்காப்பழம் வாங்கணும். ஆமா, மேலே ஏறி பறிச்சு கொடுத்தாரு. நேற்று வரும் நெங்காப்பழம். சொன்னோம்னா எங்க இருந்தாலும் போய் பிடிக்கிட்டு அங்க போய் நான்வெஜ் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க ஃபுல்லா சாப்பிடல. இப்ப சாப்பிட்டேன்னா ஒரு துணி கூட சாப்பிட மாட்டேங்க. மேக்ஸிமம் ஜூஸ் குடிக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் வேணாம். ஜூஸ் குடிக்கிறியா இளநீ குடிக்கிறியா? இளநீ தோட்டத்துல போய் இளநீ ஜூஸ் எல்லாம் எப்பவுமே நமக்கு கிடைக்கும். முக்கியம் இளநீ தான் கிடைக்காது. ஜூஸ்னா அங்க என்ன ஜூஸ் வேணாலும் போட்டு வச்சிருப்பாங்க, போய் குடிச்சுக்கலாம். போட்டு 6 மணி நேரத்துல போயிடலாம்டா, சீக்கிரம் போயிடலாம். அங்க போர்ல வச்சிருப்பாங்க. பைனாப்பிள் அப்ப இங்க தான் போறோம். பழக்கடையிலப்பா. சரி போய் வாங்கி குடி. பழக்கடையில இங்க அது தாராபுரம் எல்லாம் போனோம். இங்க எங்கப்பா இருக்கும் உங்களுக்கு? தாராபுரம். அங்க நான் இன்னைக்கு பார்த்தேன், அங்க இல்ல பைனாப்பிள் ஜூஸ் இல்லதானுங்க. நீங்க சாத்துக்குடி தானே குடிச்சீங்க அன்னைக்கு? சாத்துக்குடி தான் ஏகப்பட்ட வச்சிருக்கேன். ஆமா, ஆரஞ்சு கூட அதிகமா இருக்கிறது கிடையாது. ஹலோ எழில், ஹாய். இங்க கார் ஏறினா பொட்டாட்டு தூங்கிட்டு அங்க நம்மள வச்சு செய்யறானுங்க. என்ன ஒரு சேட்டை. அவர் டிரைவிங் தெரிய மாட்டேங்குது. அவர் டிரைவ் பண்றது வேற காட்டணுமா? சொல்லு, என்ன சொல்ல முகில்? சொல்லுங்க திருப்பி அத. வள்ளமுடன் வாழ்கவா. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். குமாரபாளையம் தான் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு நவியோட பர்த்டே. இது பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான், ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நவி பர்த்டேக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் விஷ் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்லேயும் விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் அன்றைக்கி ஸ்டோரி போட்டிருந்தேன். விஷ் பண்ண எல்லாருக்குமே நவியும் தேங்க் பண்ண சொல்லியிருந்தா. எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். குமாரபாளையம் போயிட்டோம். நாங்கள் போன நேரத்துக்கு கரெக்டாக துகில் குட்டி தூங்கிக்கிட்டு இருந்தார். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அன்னைக்கு காற்று நல்லா அடிக்குது. சுத்தமாக வெயில் தாக்கம் எதுவுமே இருக்கிறதில்ல. சரி, நாளைக்கும் இப்படி தான் இருக்கும், வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புற அன்னைக்கு வெயில் போட்டு கொளுத்துது. எப்படியோ ஏதோ ஒரு சத்தம் போட்டு குட்டி மாப்பிள்ளையை எழுப்பி விட்டாச்சு. இல்லை அவராகவே ஆள் அரவம் கேட்டு எந்திரிச்சாரா அப்படின்னு தெரியலை. தூங்கி எந்திரிச்சு வந்துட்டார். அங்கே சுபாவோட பையன் நிதன் இருக்கான். அதனால முகிலுக்கு நல்ல தோது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எழிலுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவனுங்க விளையாடுற கார்டு கேம்ஸு இவனுக்கு புரியலை, சேர்த்துக்கவும் மாட்டேன்ட்டானுங்க. அதனால உள்ளேயும் வெளியும் சுற்றிக்கிட்டே இருந்தான். குழந்தைங்க ரொம்ப சினுங்கிக்கிட்டே இருக்கும்போதோ இல்லைனா எதுக்காவது அழுவாங்க இல்லையா, அந்த டைமில் இப்போ ஒரு மூமெண்ட் நான் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லேயே இருந்தோன்னா குழந்தைங்க அதிகமாக அழமாட்டாங்க. இது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. எழிலுக்கு முகிலுக்கெல்லாம் நான் இப்படியே தான் வச்சு உள்ளேயும் வெளியும் நடந்துக்கிட்டே இருப்பேன். அங்கே அதே டெக்னிக் தான் இப்போ துகிலுக்கு யூஸ் பண்ணால் அவரும் கொஞ்சம் அதை கேட்டுக்கிறாரு, அமைதியாக இருக்கார். அதனால ஆடிக்கிட்டே தான் இருக்கிறது எந்நேரம் பார்த்தாலும். நவிக்கும் அம்மாக்கும் என்னென்னா, நீ இந்த மாதிரி பழக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் எந்நேரம் இப்படியே வச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறது, அதனால நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணால் அமைதியாக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அங்கே குக்கரில் விசில் சத்தம் வரும்.
அன்னைக்கு கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால அது கேப்சர் ஆயிருச்சு. இல்லைன்னா தனியாக அதை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான். திடீர்னு விசில் வரவும் ஒரு மாதிரி விருக்குன்னு பயந்து முகத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து உதடு ஒரு சுழிப்பான் பாருங்க இப்போது. முகில் நடக்கிற வயசு வரைக்குமே விசில் சத்தம் கேட்டால் ஒரு மாதிரி அழுவான். அந்த வீடியோ இருந்தால் நான் என்னைக்காவது ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அக்கா அப்படியே அங்கே போ, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ. அங்கே நிழலா தானே இருக்குது, போயிட்டு வாங்க. மற்ற நான்வெஜ் ஐட்டம் அதாவது குழம்பு, வறுவல் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபிஷ்ஷையுமே மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரியாணி மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அம்மா நான் அங்கேயே போய் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த தடவை என்ன பண்ணலான் இருக்கேன்னா 2 பேருக்கு மட்டும் பிரியாணி செய்கிறதுனா எந்த மாதிரி அளவு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி நிறைய பேர் வர்றாங்க கெஸ்ட்டு அப்படின்னா அதுக்கு எப்படி குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அங்கே ஊருக்கு போயிட்டு கூட நான் பொறுமையாக ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வெயில் தாக்கம் அன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இளநீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம். மாமா போயிட்டு தோட்டத்திலேருந்து இளநியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருன்னு குடிக்கலான்ட்டு இருந்தேன். முகில் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா, சரி இந்தா இப்படியே குடிச்சிக்கோ அப்படின்னா, இல்லை எனக்கு டம்ளரில் தான் வேணும்னு கேட்டான். குடிச்சு பாருடா அப்படின்னா அது ஃபுல்லாக சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவும் எப்படியோ சொல்லி கொடுத்து பார்த்தாரு, அவனுக்கு அதில் வச்சு குடிக்க வரலை. சரி நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு டம்ளர்லேயே ஊற்றி கொடுத்துட்டோம். அவன் அதிலேயே குடிச்சிக்கிட்டான். சின்ன பசங்களுக்கு அப்படிங்கிறனால அந்த ஒரு இளநீ கரெக்டாக இருந்தது. நம்ம பெரியவங்கள்லாம் குடிக்கிறோன்னா ஆளுக்கு 2 இளநீ குடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால நானும் அவரும் ஆளுக்கு 2 தான் குடித்தோம். ஊருக்கு வந்ததுலேருந்து அன்னைக்கு தான் நானும் அவரும் இளநியே குடிக்கிறோம். ரோட் சைடில் நுங்கு, இளநீ இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஆசையாக இருக்கும். அதை நிப்பாட்டி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒன்று என் தம்பி ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பான், இல்லைன்னா என் வீட்டுக்காரர் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாரு. டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஆசை தீர குடிக்கிறப்ப தான் அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. இல்லைங்களே ஏன் சாமி என்னாச்சு? வேணான்ட்டேன். கடைசி எங்க குடிச்ச சாமி இளநீ? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடி ஆடிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால பெருசாக முள் இருக்காது தான். ஆனால் தம்பி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை நானே எடுத்து ஊட்டி விட்டுறேன் அப்படின்ட்டு ஊட்டிகிட்டு இருந்தான். கருப்பு படம் ஓடிட்டு இருந்தது, ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. நான் பார்க்கவே இல்லை. சரி அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டால் எங்கேங்க பார்க்க முடியுது. எல்லாம் ஆளுக்கு கத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தானுங்க. எதுவுமே ப்ராப்பராக கேட்கல. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ இல்லாமல் வீடியோ மட்டும் பார்த்து வச்சுருக்கேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியில் வறுவல் செஞ்சுருந்தாங்க, குழம்புமே இருந்தது. நான் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா பெருசாக, அதனால நான் அந்த பக்கம் போகவே இல்லை. என் வீட்டுக்காரரு அப்புறம் பசங்க இவங்கெல்லாம் தான் சாப்பிட்டாங்க. தயிர் பச்சடியுமே இருந்தது. அதுவுமே நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லையா, அதனால நான் அந்த ஏரியா பக்கம் போகவே இல்லை. ஆனால் அதுவுமே பின்னாடி இருக்குது. பாவம் நைட்டு ஃபுல்லாக வேலை அப்படிங்கிறதுனால பகலில் தூங்கினா மட்டும்தான் திரும்பவும் நைட்டு வேலை பார்க்க முடியும். அதனால் அவர் அறியாமையே தூங்கிட்டார். இந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்களால் ஒரே வீட்டில் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் இருக்கவே முடியாது. நானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எங்களை அனுப்பிடுவார். ரொம்ப கஷ்டம். இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டான ஸ்லீப்பாக தான் எனக்கு இருக்குது. நான் பகல் ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் தூங்கினா தான் எனக்கு நைட் உட்கார முடியுது அப்படின்னு
எங்கள் கூடயே இருக்க மாட்டார். அன்னைக்குமே அவர் கிளம்புறதா தான் பிளான். அவினாசியிலேருந்து பசங்களை கொண்டு வந்து விட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே போகிறதா தான் இருந்தது. நவிக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால சரி அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தார். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் தூங்கிட்டார். இல்லாட்டி வெளியில் வந்தால் யார் வீட்லேயும் தூங்கவே மாட்டார். மறுபடியும் சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்குவார், அவினாசியாக இருந்தா இல்லை பழனியாக இருந்தா. என்ன அடிக்கவே மாட்டேங்கிறேன். அடிச்சு கேட்ச் முடிச்சிட்டா. களம் இறங்கி விட்டார் அருள்மொழிவர்மன். என்னது இது, டாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே குமாரபாளையம்ல திரும்பவும் போய் நான் தூங்கலை அப்படின்னு வெளியில் வந்தார். என்னடா பண்ணுறது, போர் அடிக்குதே அப்படின்னு. கரெக்டாக பசங்கள்லாம் மரத்துக்கடியில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கவும் குஷி ஆகிட்டார். கொடுங்கடா, நான் ரொம்ப நாள் ஆச்சுடா விளையாண்டு, ப்ளீஸ்டா அப்படின்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து அவரை அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிடவும் அவருக்கு என்ன ஒரு ஆனந்தங்கிறீங்க. அந்த பசங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் முகிலை விட 2 வயசு கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அவ்வளவுதாங்க. நான் சொல்கிறேன், அவர் அண்ணன்லாம் இல்லை மாமான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறேன். உனக்கு ஏன் பொறாம, அவங்க எப்படியோ கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் அண்ணன்னே கூப்பிடுங்கடா அப்படிங்கிறாருங்க. அதுதான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் இந்த மாதிரி இறங்கி விளையாண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பசங்களோடையே விளையாண்டுட்டு இருந்தாரா. ரொம்ப நேரம் கழித்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்து வந்தார். ப்ரோ கொடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த அண்ணா வரவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நவியோட அத்தை பொண்ணு சுபா தான் சொன்னாங்க, அந்த ஸ்கூலில் தான் நான்லாம் 5th வரைக்கும் படித்தேன். இந்த மரத்துக்கடியிலேயே தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்ருப்பேன். நொண்டியெல்லாம் சூப்பராக விளையாடுவோம், விளையாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், எல்லாருக்குமே இந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரின்னு இருக்கும் இல்லைங்களா. நல்லா விளையாண்டுருப்போம். அதுவும் நொண்டியெல்லாம் எல்லாரும் விளையாடாமல் இருந்திருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான சைல்ட்ஹுட் மெமரிஸ் நமக்கு நிறையா இருக்குது இல்லைங்களா. இந்த பசங்களுக்கு என்ன இருக்கும், அவனுங்க இந்த மாதிரி எல்லாம் ஊருக்குள்ளே வந்து விளையாடுறதே இல்லையே அப்படின்னு நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு முகிலோட பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அவனுக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சதே அப்படின்னு. எங்கால் பாருங்கள், விளையாடல செருப்பையே பிச்சுட்டாரு. அங்கே பாருங்கள் எப்படி நடந்து போகிறாருன்னு. மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடாமல் எப்படி, ஆனால் வெளியில் கடையில் வாங்கினாவே இப்போல்லாம் ஸ்டொமக் அப்செட் ஆயிடுது. இது மரத்துப்பழம். சுபா இருக்காங்க இல்லையா, நவியோட அத்தை பொண்ணு, அவங்க தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்தது. ஆனால் சுபாவுமே என்ன சொன்னாங்கன்னா, போன தடவை மாதிரியெல்லாம் இந்த தடவை வரத்தே இல்லை, காய் கனிஞ்சாலும் மரத்துலேயே அப்படியே அழுகி போகுது ஹீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, மே காட் பிளஸ் யூ. அடுத்த வருஷம் ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முகில் தள்ளிக்க குடி, முகில் தள்ளிக்க, இந்த சைடு வா. அங்க போய் உட்காரு, அனுப்பிச்சு கொடுப்பாங்க, போய் உட்காரு. அதுக்கு முன்னாடி அத்தைக்கு ஊட்டி விட்டீங்களா? ஊட்டி விடுங்க. ஹாப்பி பர்த்டே யாருக்கு? அப்ப ஊட்டி விடுங்க. எடிலிங்க வா. ஊட்டி விடு. இந்த ஊட்டி விடு. அத்தைக்கு ஊட்டி விடு. முகில எடுத்துக்க. துகிலே, துகில் சாரு என்ன பண்றீங்க? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
பிரிக்கிறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த தட்டு வாங்கிட்டு வந்தீங்க, இந்த தட்டு ஒன்னோட ஒண்ணு எல்லாமே வச்சுட்டீங்கம்மா. இனிய சிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. இப்ப பிரிக்க ஆரம்பிச்சா எப்படி 6 மணி வந்துச்சு. சாப்பிடுங்க. பார்த்து கேக் முகிலே நீ மண்டை கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்க, உட்கார் அங்கேயே உட்காந்து சாப்பிடு. சாப்பிடு சுபா. ஆமா இது விழுந்தது மாதிரி எடுத்துக்கிறேன். கோபிதா தெர்மோக்கால் பார்த்த அப்படின்னா வந்து பிச்சு தள்ளிடு. கோபியும் நவியோட சித்தி பொண்ணு மதுவும் சேர்ந்து இது பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை என்னவா இருக்கும். சரி இதை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போல் அப்படி தான் நான் நினச்சேன். அக்கா உங்களுக்கு எப்பயுமே அந்த கடைசி நேரத்துல நீங்க டக்குன்னு அவுட்புட் கேக்குறீங்க. இன்னும் 1 more minute தெரிஞ்சிடும். இது கிண்ணியோட கிஃப்ட். இன்னும் 30 seconds தெரிஞ்சிடும். ஜென்ரேஷன் ஃப்ரேம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. AI இன்னி போட்டோ இந்த போட்டோல ஞாபகம் நான் என்னை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா கான்செப்ட் கரெக்டாக வந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நவி அதை ஏற்றுக்கவே இல்லை. அப்படியெல்லாம் கிடையாதுங்க அண்ணி. 3 ஜென்ரேஷன் லேடிஸ் கரெக்டாக இந்த பக்கம் அந்த பக்கமும் இருக்கும். இதில் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது உங்கள் தம்பியும் துகிலும் தான். அதனால கான்செப்டெல்லாம் தப்பு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு அமிச்சி ஃபோட்டோ எங்களோட இருக்கிறத பார்க்கவும் ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பிக் ரெடி பண்ணணும் அப்படின்னு கோபியும் நவியும் பேசிகிட்டு வந்திருப்பாங்க போல். அதையே பர்த்டே கிஃப்டாக கொடுத்தா என்ன அப்படின்ட்டு தான் மது கூட சேர்ந்து என் தம்பி பிளான் பண்ணியிருக்கான். நவிக்குமே அவங்க அம்மாவோட அம்மா இவங்க எல்லாரும் கூட இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிறது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் இல்லைங்களா. அதனால் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்கா அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கான். அதனால் ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி கிளம்பலாம் அப்படிங்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்க கடையில் போய் பம்பரம் வாங்கிட்டு வந்துட்டானுங்க பசங்கன்னு. அதை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்க இல்லையா. முகிலுக்கு என்னென்னா அவனுக்கு பம்பரம் விட வரலைன்னு ஒரே அழுக. எனக்கும் தாண்டா வராது அப்படின்னு. சூப்பர். நீ எடுத்து முகிலே இங்க பாரு. எங்கம்மா ஓடிட்டா? இங்க பாரு. என்னது அத்தை
குழந்தைக்கு வந்து அந்த கிஃப்ட்னா உனக்கு இதுதான் கிஃப்ட். தேங்க்யூ சொல்லிடு. கிளம்பிருச்சு. ஏய் எங்கடா கிளம்புற? சரி பாய் பாய் சைஸ் கூட இல்லடா நீ. பாய் சொல்லி கிளம்பு. பாய் டி பாய் டி. பாரதி பிரபாகர் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாடா பபாய்.